சென்டம் மேக்ஸ் 10th மேக்ஸ் சமைச்சி சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.2ல வந்து செகண்ட் சம் பார்க்கோம்ப்பா. பாருங்கள், let a equal to 1 2 3 4 up to 45 and r be the relation as the square of a number on a. அதாவது இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏவோட வேல்யூ 1லேருந்து 45க்குள்ளே வருமாமா. அது இன்னொரு நம்பருக்குள்ள ரிலேஷன் ஆகுது. அந்த ரிலேஷன் நம்பர் இதுக்குள்ளே இருக்க ஸ்கொயர் வேல்யூ தான் இருக்கணும். அதையும் நம்ம ஏனே கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அப்போ நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். ஸோ நான் ஏ வந்து என்ன எடுத்துருக்காங்க, 1 2 3 அப் டு 45. 45க்குள்ள இருக்க ஸ்கொயர் வேல்யூ என்னென்ன வரும்? 1 the squared 1, 2 the squared 4, 3 the squared 9, 4 the squared 16, 5 the squared 25, 6 the squared 36, 7 the squared 49. அப்போ 7க்கு முன்னாடி வரைக்கும் இருக்க எல்லா வேல்யூவும் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த வேல்யூவை தான் நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஏவோட வேல்யூ என்னென்ன வருது அப்படின்னா 1 2 3 4 5 6 7 வராது. ஏன் அப்படின்னா அது 49 வர்றதுனால 7 வராது. ஸோ இதோட ஸ்கொயர் வேல்யூ இதுதான் செகண்ட் ஏ. ரெண்டுமே ஏன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏன்னு கொடுத்தாச்சு, கிடைக்கிற அந்த ஸ்கொயர் வேல்யூ நமக்கு ஏன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் மறுபடியும் ஏன்னு எழுதிக்கிறேன். ஸோ 1 4 3 the squared 9, 4 the squared 16, 5 the squared 25, 6 the squared 36. சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன கேட்டிருக்காங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதுக்கு வெறுமனே டொமைனும் ரேஞ்சும் தான் கேட்டுக்கிறாங்க. ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து என்னது, ஏ கிராஸ் ஏ. அப்போ ஏவோட வேல்யூ என்ன இருக்குது, ஏவோட வேல்யூ 1 2 3 4 5 6. சரிங்களா? இதோட ரிலேஷன்ஸ் வேல்யூ ரிலேஷன் வந்து என்னென்ன இருக்குது, 1 4 9 16 25 36. இதுதான். சரிங்களா? இதுதான் இதோட ரிலேஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வெறுமனே டொமைன் அந்த ரேஞ்சு தான் கேட்டிருக்காங்க. டொமைனும் நமக்கே தெரியும். என்ன தெரியும், எக்ஸில் இருக்க வேல்யூ எல்லாமே டொமைன். எக்ஸில் என்னென்ன இருக்குது, டொமைன் ஆஃப் ஆர் வந்து என்ன இருக்குது, 1 2 3 4 5 6 இருக்குங்களா? அடுத்து ரேஞ்ச் ஆஃப் ஆர், இதில் நமக்கு வாயில் இருக்கிறது தான் நம்மளோட ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 1 4 9 16 25 and 36. That's all. Thank you, children.